தீபா பேரவையில் தீய சக்திகள் ஊடுருவி இருப்பதால் தான் புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக கூறிய தீபாவின் கணவர் மாதவன் தற்போது தீபாவை முதல்வராக்குவதே எனது கடமை என பல்டி அடித்திருக்கிறார். ஜெயலலிதா பிறந்த நாளான 24ஆம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை தொடங்கி கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் தீபா. தன்னுடன் இருந்த கார் டிரைவர், தோழி ஆகியோருக்கு பேரவையில் முக்கிய பொறுப்புகளை அளித்தார். இதன் பின்னர் தீபாவிற்கும் அவரது கணவருக்கும் இடையே பிரச்சனைகள் எழுந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாள்களுக்கு முன்பு திடீரென ஜெயலலிதாவின் சமாதிக்கு வந்த மாதவன் தியானம் செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தீபா பேரவையில் தீய சக்திகள் ஊடுருவியிருக்கின்றன. எனவே அதில் அவரால் தனித்து செயல்பட முடியவில்லை. பேரவைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. விரைவில் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனால் தீபாவும் மாதவனும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக பேசப்பட்டது. இருவரின் கருத்து வேறுபாடுகளுக்கும் கோடிக்கணக்கிலான பேரமே காரணமாகும் என கூறப்பட்டது. மாதவன் செயல்பாடுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய தீபா, கணவர் மாதவனை தம்மிடம் இருந்து பிரிக்க சசிகலா கோஷ்டி சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் அதிரடி திருப்பமாக தீபாவை முதல்வராக்குவதே தனது கடமை என தீபாவின் கணவர் மாதவன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து திருவெற்றியூரில் அவர் பேசினார். அப்போது பேசிய அவர், தீபா பேரவையின் பொதுச் செயலாளர் தீபாவை முதல்வராக்குவதே எனது கடமை என ஒரே போடாக போட்டு தள்ளினார். கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் மனைவிக்கு பக்கபலமாக இருந்த மாதவனின் மாறுபட்ட கருத்துக்களால் தொண்டர்களும் தமிழக மக்களும் குழம்பி போயுள்ளனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.